Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வணிக கணிதம் மற்றும் புள்ளிகளுக்கான டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக நமக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், தட் மீன்ஸ் அரசு தேர்வுத்துறை சார்பில். அதனால் இந்த 4 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் கட்டாயம் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் இதுலேருந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இருக்கிறதுனால இந்த ஆன்சர்க்குள்ளே நம்ம மார்க் பண்ணிக்கணும். டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 ஸ்கொயர், தட் மீன்ஸ் 2 சதுர அலகுகள். செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி E-1 சதுர அலகுகள், தட் மீன்ஸ் வந்து E- ஸ்கொயர் யூனிட். தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 0.0613 ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0.0547. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டெல்டா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் சி 2x+3. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1. செவன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி 1 அல்லது 0 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு சீரற்ற தீர்வில் ஒதுக்கீட்டு அறைகளின் எண்ணிக்கையானது m+n-1க்கு சமம், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி ஈக்குவல் டு m+1 -1. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர் எனில் பின்வருவது எது சரியானது? பார்த்தீங்கன்னா ஏ ஆனது குறிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் வரிசையில் பூஜ்ஜியம் மற்றும் சிற்றணி பெற்றிருக்கும். ஸோ நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஆப்ஷன் நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -Δ1 பை Δ2 -Δ1 பை Δ3. டெல்டான்னு சொல்லுவோம், இல்லை டிஸ்கிரிமினன்ட் கம்பேர் பண்ணுறது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தா ஹார்பர், தட் மீன்ஸ் சமவாய்ப்பு கூறானது முழுமையாக தொகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பியும் மாதிரி இடம்பெறுவதற்கான சமவாய்ப்பை பெற்று கூறுகளால் ஆனது என கூறியவர் வந்து பார்த்தா ஹார்பர் ஆப்ஷன் ஏ. 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தா நிறைவுத்தன்மை, தட் மீன்ஸ் வந்து சஃபிஷியன்ட். 13th ஒன்று லிமிடேஷனை கம்பேர் பண்ணால் ஆப்ஷன் டி -cos x + c. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி √π/2 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 15th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் ஆப்ஷன் பி 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 16th ஒன்று ஒரு தனித்த பரவல் சார்பில் அனைத்து நிகழ்வும் கூட்டுத்தொகையானது எப்பொழுது 1, தட் மீன்ஸ் 1 ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 2 and 1. நெக்ஸ்ட் 18th ஒன்று ஆப்ஷன் டி y ஈக்குவல் டு sin x + c. அதே மாதிரி சி வந்து பார்த்தீங்கன்னா மாறத்தக்க மாறி, தட் மீன்ஸ் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணுறோம் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 19th ஒன்று ஒரு காலம் சார் தொடர்ந்து டேஷ் கூறுகள் உடன் 4 ரொம்ப முக்கியமான 4, தட் மீன்ஸ் டைம் சீரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 காம்போனன்ட்ஸ். 20th எண் வடிவில் அளவிடக்கூடிய அளவுகள் குறிக்கப்படுவது எக்ஸ் பார் வரைபடம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட் கம்பேர் பண்ண ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிமிடேஷன் நமக்கு இதில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீள்கால போக்கு வரை, தட் மீன்ஸ் வந்து செக்குலர் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் வந்து போக்குவரத்து கணக்கில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்பர் 29 வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை, தட் மீன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் கொடுத்துரு E(x) = 0, தென் பார்த்தீங்கன்னா V(x) = E(x) கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் அப்ளிகபிளாக கொடுத்துருக்க மதிப்பீடு, தட் மீன்ஸ் வேல்யூ, தீர்க்க சால்வ் சம்மு, டெல்டா சம்மோட கம்பேர் பண்ணக்கூடியது வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான நிகழ்த்தகவு, தட் மீன்ஸ் ஒரு மாணவன் மட்டும் பட்டம் பெறுவ நிகழ்த்தகவு 0.4 ஆகும். இவ்வாறாக இருப்பின் 5 மாணவர்களுக்கு ஒருவர் மட்டும் பட்டதாரியாக, குறைந்தபட்சம் ஒருவர் பட்டதாரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 38 13 ரெண்டுமே வந்து அப்ளிகபிள் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. தொகையிடலை பயன்படுத்தி y - 1 = x என்ற கோடானது x அச்சு x = -1 மற்றும் x = 3 என்னும் எல்லைக்குள் ஏற்படுத்தும் அரங்கின் பரப்பை ரொம்ப முக்கியமானது அரங்கத்தின் பரப்பை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படியே கோத்துருவோம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மீப்பெரு லாபம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமான தீர்வு, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிட்டர்மின் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தீர்க்க சால்வ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, காரணி மாற்று சோதனை ஆகிய டிபுதி செய்யும் நிரூபிக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாத்திலும் லிமிடேஷன் கொஸ்டின் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு இருபடி பல்லுறுப்புக்கோவைக்கான ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி எவாலுவேட் சம்மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் 47 வந்து சால்வ் கொஸ்டின். அதுவுமே எதிராக சாய்ஸ் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் படம் ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தின் வாயிலாக உற்பத்தி செய்யப்படும் பார்த்தீங்கன்னா திருகுமறியில் உள்ள குறைபாடுகள் 18% சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் 4 திரும்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னென்னா என்ன கொடுத்த சரியாக ஒரு குறைபாடு இல்லாத திருகுமறை, குறைபாடு இல்லாத திருமறை, அதிகபட்சம் 2 குறைபாடு திருமறை. இது 10th ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ 1 மார்க் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஏ குறைபட்சம் ஒரு வரிசை பூஜ்ஜியம் மற்றும் சிற்றணி கோவை பெற்றிருக்கும் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2 power x/log² + c ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ x² / 2
a + a log மாடுலஸ் x கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னுக்கு லாபச்சார்பு p of x ஆனது பெருமமடிது வந்து mc - mr = ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 1/2. செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 216 தட் மீன்ஸ் 2 மற்றும் 6. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் கம்பேர் பண்ண ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நைன்த்துக்கு ரொம்ப முக்கியமாக = 1 + டெல்டா r 1 + டிஸ்கிரிமினன்ட் கம்பேர் பண்ணுறோம். 10th கொஸ்டின் ஆப்ஷன் சி. 11th கொஸ்டின் ஒரு தனித்த பரவல் சார்பில் அனைத்து நிகழ்வுத்தொகையின் கூட்டுத்தொகையானது 1 ரொம்ப முக்கியமான ஒன்று. இன் discrete probability distribution the sum of all probabilities is always equal to 1. நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு மாறுபாட்டோட மதிப்பானது ஆப்ஷன் பி 1. இது முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 13th ஒன் பார்த்தா 12th ஒன். நெக்ஸ்ட் 13th ஒன்று வந்து மேற்கண்ட கூட்டுகள் அனைத்து உண்மை தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 14th ஒன்னுக்கு வந்து மியூ ± சிக்மா தட் மீன்ஸ் அப்புறம் ஆப்ஷன் டி. 15th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் டி 2 டைப்ஸ் தட் மீன்ஸ் வந்து அப்படின்னா கூறியிருப்பில் உள்ள பிள்ளைகள் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 16 முதல் வகைப்பிள்ளை என்பது வந்து உண்மை எண்ணில் பார்த்தீங்கன்னா மறுக்கப்படுது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமானது. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆர் அப்டைன் பை த ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் ஃபார்முலா. 18th போக்கை பொறுத்தவரைக்கும் மீச்சர் வர்க்க முறையானது மிகவும் துல்லியான ஆப்ஷன் ஏ. 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் m+n-1 விட சிறிது சீரான தேர்வில் ஒதுக்க ஒன்று அருகில் எண்ணிக்கையானது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து வடமேற்கு மூலை என்பதை குறிப்பிடுறது தட் மீன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் corner refers to the top left corner that means வந்து மேல் இடது மூலை தட் மீன்ஸ் அப்புறம் ஆப்ஷன் பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அணியின் தரம் வேல்யூ சால்வ் சம்மு எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. இயல்நிலை பரவல் ஈருறுப்பு நிலைகளை அமைவதற்கான கட்டுப்பாடுகள். நெக்ஸ்ட் எளிய சமயம் குறிவு நன்மையில் ஏவியன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பேரிசன் அப்படியே கோத்ரூ பகடை சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்க சால்வ் சம்மு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி கேட்டிருக்காங்க. 36 37 அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. 39 அப்ளிகபிள் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ 40 வந்து பார்த்தீங்கன்னா f(x)ஓட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் இதில் ஆல்ரெடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. ஒரு கொஸ்டினும் இதில் பார்த்தீங்கன்னா a,b,c ஓட மதிப்பு கேட்டால் ரொம்ப முக்கியமான ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடாது. எப்படின்னா f(x) = ax² + bx + c என்ற இருபடி கோவையின் மதிப்பான f(1) = 0, f(2) = -2 மற்றும் f(3) = -3 என்ற கிராமர் விதிப்படி a,b,c மதிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா சூத்திரமும் இதில் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேவை சார்போட கொஸ்டினும் அதே மாதிரி வந்துட்டுனா இந்த கூற்று சரியான. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு கணக்கில் தீர்க்க தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது 500 மாணவர்களின் உயரமான இயல்பினை பரவலின் சராசரியை 68.0 அங்குலம் அதன் திட்டவிலக்கம் 3 அங்குலமாக கணக்கிடப்படுகிறது. 78 அங்குலத்துக்கு அதிகமாகும் 64. கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகையீட்டோட கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணி கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாடுலஸ் 13 = அட்ஜாயின்ட் ஏ 4x 57 என எக்ஸோட மதிப்பு ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி r1 = 2r1 + 2c1. தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி 0. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 9. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2√1 + e⁻x + c. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 2² தட் மீன்ஸ் 2 சதுர அலகு. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 200/3x பவர் 1/2. நெக்ஸ்ட் 8th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 1 பார்த்தீங்கன்னா 2 and 1. நெக்ஸ்ட் 9th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் ஏ xe⁻2x. 10th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி y2 - 2y1 + y0. 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.045 3.8 3.85 ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு 1/15 ஆப்ஷன் பி. 12th ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 2.5 பார்த்தீங்கன்னா e⁻−. அப்புறம் 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி -2.33 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 15th 1/n கம்பேர் பண்ணுற அந்த நிகழ்தகவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சி. 16th ஒன் வந்து இரண்டாவது வகைப்பிலையான ரொம்ப முக்கியமான தவறு எண்ணில் ஏற்படும் தட் மீன்ஸ் அக்செப்ட் when it is false. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 17th வந்து ஆப்ஷன் பி y = t × s × c × 1 கம்பேர் ஆப்ஷன் பி. 18th ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான உற்பத்தி பொருளின் தரத்தை பாதிக்கக்கூடிய மாறுபாடு எத்தனைனா 2 தான். நெக்ஸ்ட் 19th ஒதுக்கீடு கணக்குகள் வளங்கள் மற்றும் சேமிப்பு சமநிலை அவை வந்து சமநிலையற்ற தட் மீன்ஸ் அன்பேலன்ஸ். 20th ஒன்னுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் சீரற்ற தேர்வில் ஒதுக்கீடு அறிக்கைகள் எண்ணிக்கையானது m+n-1க்கு சமம். இது இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்த்த 3 கொஸ்டின்லேருந்துமே எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. y = 4 - x². ஆதிவலிச்சதும் அடைத்து நேர்கொண்டு தொகுப்பின் வகைகள் சமம் ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியான சமவாய்ப்பு பண்புகள் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. புள்ளியியல் அனுமானத்து 2 பகுதி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி வந்துட்டுனா அணியின் உகந்த வியூகம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 0,0 1,1 மற்றும் 2,2 என்ற புள்ளி வெளிச்சலும் y = ax² + bx + c என்ற
பரவலை அமைப்பின் சமன்பாட்டின் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியின் இடைச்செருகளை பயன்படுத்தி காணுங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பாருங்கள், தரம் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ, அதுக்கப்புறம் அப்ளிகபிள் அப்படியே கோத்ரூ பண்ணிப்பாங்க. இயல்நிலை நிகழ்த்தகவல்கள் எதில் 3 முதல் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி பகடை சமன் ரிப்பீட்டடாக கொடுத்தேன், டைசமன் ஒதுக்கீடு கணக்கின் கணித விட ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. 5 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் நிறையா ரிப்பீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 42 வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகள் கேட்டிருக்காங்க, அப்படியே கோத்துருப்பாங்க. 43rd வந்து ஃபைண்ட் த வேல்யூட கான்செப்ட்டில் எந்த தீர்வும் பெற்றிருக்கோம், ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வு. இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 44 அப்படியே கோத்துரு. 45 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து 46 லிமிடேஷன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. 47 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். 1 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒன்று எனக்கு கொண்ட எம் கிராஸின் வரிசையுடைய அணியின் தரம் 1 ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 6. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி sin x + 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு லாபச்சார்பு பி ஆஃப் எக்ஸ் பெருமளவு எம்சி மைனஸ் எம்ஆர் = 0. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமான 100 - 3x². செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி y2 + 4y1 + 5 = 0. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1 + டெல்டா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ y2. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் 13 இயல்நிலை பரவலை கண்டுபிடி ரொம்ப முக்கியம், டி மாய்வர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 14th ஒன்றுக்கு சராசரி மாறுபாட்டில் சமமாக இருக்கு நிகழ்த்து அப்புறம் ஆப்ஷன் பி பாய்சான். தட் மீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது பாய்சான் பரவல் சொல்லுவோம் அந்த கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் 15th ஒரு முழுமையான தொகுப்பின் முடிவு உட்கடத்தை டேஸ் என கூறலாம், ஆப்ஷன் பி கூறு. தட் மீன்ஸ் வந்து சாம்பிள். நெக்ஸ்ட் 16th மதிப்பீடு அளவிலும் மாதிரி புள்ளியின் அளவையும் டேஸ் மதிப்பினா முழுமை தொகுதி பண்புகள். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 17th ஒன்றுக்கு பெருக்கு சராசரி. தட் மீன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் மீன்ஸ். 18th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருவகால மாறுபாடு என்பது டேஸ் ஏற்படும் மாறுபாடு ஒரு ஆண்டிற்குள்ளாக. தட் மீன்ஸ் வந்து இயர் கம்பேர் பண்ணுறோம். 19th ஒன் ரொம்ப முக்கியமானது, போக்குவரத்து கணக்கு எப்பொழுதும் சமநிலையற்றது, மொத்த வளங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த தேவை. தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி டோட்டல் சப்ளை நாட் ஈக்குவல் டோட்டல் டிமாண்ட் கம்பேர் பண்ண. 20th வந்து வடமேற்கு மூலை என்பது மேல் இடது மூலை. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிடுவாங்க. எல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் கட்டாங்க. இதில் பார்த்து கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள், டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே 27 எளிய சமவாய்ப்பு கூறெடுப்பின் நன்மைகளை 2 தீர்க்க ஒதுக்கீடு கணக்கின் கடின வடிவம். நெக்ஸ்ட் 3 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸ்மார்ட்னா ஃபைண்ட் த வேல்யூட வந்து சால்வ் சம்ம தீர்க்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திட்ட விளக்கம் 10 மற்றும் மாதிரி பொறுத்து திட்டப்பிள்ளை 3 எனில் மாதிரி அளவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து கிராமர் விதியை பயன்படுத்தி ரொம்ப முக்கியமாக எக்ஸைஜர் சால்வ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 42 மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 43rd வந்து பார்த்தீங்கன்னா உபரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் ஃபைண்ட் த வேல்யூ சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் அப்படியே மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 47 அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தான் இதில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சார்பில் சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த 4 கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கங்க. இதில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன் செகண்ட், தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.